முதலாக கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு ஆய்வை பற்றி நம்ம குர்பானி குறித்து முக்கியமான மறு ஆய்வு என்று நம்ம ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். இது ரொம்ப மார்க்க சம்பந்தமாக, நம்முடைய அமல் சம்பந்தமாக, நம்முடைய இபாதத்து சம்பந்தமான ஒரு விஷயம். குர்பானிங்கிறது இபாதத்து. அந்த இபாதத்து சம்பந்தமாக நம்மிடத்தில் இருந்த ஒரு தவறான ஒரு கருத்தை, நாமும் சேர்ந்து தவறான முடிவு எடுத்திருந்த ஒரு விஷயத்தை இப்போ ஆய்வு செய்து உங்களுக்கு அதை விளக்கப் போகிறோம். அது என்ன தவறான முடிவு என்று சொன்னால், இப்போ குர்பானி நம்ம கொடுக்குறோம். ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுப்பதோடு ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களிலும் குர்பானி கொடுக்கலாம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இதுவரைக்கும் இருந்தது. ஹஜ்ஜி பெருநாளையும் குர்பானி கொடுக்கலாம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்த நாள் இப்படி 3 நாட்களுக்கு வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம். இப்படி தான் நம்ம எல்லாருமே நினைத்து கொண்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டு வந்தோம். அந்த கருத்து ஆரம்ப காலத்தில் இருந்தே சுன்ன ஜமாத்திலையும் அந்த கருத்து இருந்தோம். தௌஹீதுன்னு சொல்லும் பொழுது அந்த கருத்தையே நம்மளும் அப்படியே தொடர்ந்து சொல்லி கொண்டே வந்தோம். ஆனால் டீப்பாக அது குறித்து நம்ம டிஎன்டிஜியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆய்வுகளையும் நம்ம மேற்கொள்ளலை. அது ஆய்வு செய்யணும் என்ற ஒரு சிந்தனையும் வரவில்லை. ஆனால் இப்போ இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் ஒரு சகோதரர் ஒரு மெசேஜை நமக்கு அனுப்பியிருந்தார். இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்து 3 நாட்கள் குர்பானி கொடுக்கறது சம்பந்தமாக அந்த ஹதீஸுகள்லாம் சரியில்லாத மாதிரி தெரிகிறது. அது பற்றி சில அரபிகள்கிட்ட கேட்கும் பொழுது, அறிஞர்கிட்ட கேட்கும்போது அது தவறான ஹதீஸுகள் என்று சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு பதிவை நமக்கு நினைஞ்சிருந்தாங்க, அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் உடனடியாக அது சொன்னாலும் அதில் பயன் இல்லை. ஏன்னா வாங்கியாச்சு, குர்பானி மாடெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அறுக்க வேண்டியிருக்கிறதுனால அதை பற்றி நம்ம உடனடியாக ஆய்வு செய்யலை. ஆனால் அது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு கடந்த சில நாட்களாக அது குறித்து நம்ம என்ன செஞ்சோம், ஆய்வு செஞ்சோம். அதாவது ஹஜ்ஜி பெருநாளைக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, அதுக்கு அடுத்து 3 நாளைக்கு கொடுக்கலாமா என்பது குறித்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அதில் கிடைத்த முடிவைத்தான் உங்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். முதலாவதாக, அதாவது ஹஜ்ஜி பெருநாளைக்கும் குர்பானி கொடுக்கலாம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்து ஒரு 3 நாளைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரமாக சில ஹதீஸுகள் இருக்கின்றன. ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், குல்லு ஐயாமி தஷ்ரீக்கு தப்ஹன், ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களும், ஐயாமு தஷ்ரீக்குன்னா அந்த 11, 12, 13 தான் ஐயாமு தஷ்ரீக்கு. ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களுமே தபஹன்னா அறுக்கிறது, அறுத்து பலியிடுவதற்குரிய நாள் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுங்கிற நூலில் இருக்கிறது, பைஹக்கி அவர்களுடைய சுனனுல் குப்ரா என்ற நூலில் இருக்கிறது. அதிலேயே 2 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை அறிவிக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ஹதீஸ் குல்லு ஐயாமி தஷ்ரீக்கு தபஹன் அப்படிங்கிறது பல அறிவிப்பாளர்கள் வழியாக பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நம்ம ஒவ்வொரு அறிவிப்பாக எடுத்துக்கொள்கிறோம். முதல் அறிவிப்பாக எதை எடுத்துக்கொள்கிறோம்னு கேட்டால், அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அகமதில் வர்ற அதே ஹதீஸு தான் பைஹக்கியில் சுனனுல் குப்ராவில் இருக்குது. இந்த ஹதீஸை ஜுபைர் இப்னு முத்இம் என்கிற ஒரு சஹாபி அறிவிப்பதாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. அந்த ஜுபைர் இப்னு முத்இம் என்பவரிடமிருந்து அறிவிக்கிற 2வது ஆள் யாருன்னு கேட்டால் சுலைமான் பின் மூசா. அதாவது எல்லா நாள்லையும் குர்பானி கொடுக்கலாம்ங்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜுபைர் பின் முத்இம் என்கிற ஒரு நபித்தோழர் கூற, அதை சுலைமான் பின் மூசா என்பவர் அறிவிக்கிறார் அப்படின்னு வருது இந்த ஹதீஸ். அகமதுலையும் அப்படித்தான் வருகிறது. ஹத்தஸனி சுலைமான் பின் மூசா அன் ஜுபைர் பின் முத்இம், ஜுபைர் பின் முத்இம் வழியாக சுலைமான் பின் மூசா அறிவிக்கிறார் அப்படின்னு அகமதுலையும் இருக்கிறது. பைஹக்கில் 2 விதமான ஹதீஸ் வருது, 2லையுமே சுலைமான் இப்னு மூசா அன் ஜுபைர் இப்னு முத்இம் என்று தான் வருகிறது.
இப்போ இந்த ஹதீஸ் சரியா? முதல்ல எல்லா நாளும் குர்பானி கொடுக்கலாம்னு தெளிவான ஹதீஸ் இருந்தால் ஆய்வுக்கு வேலை இல்லை. ஹதீஸ் தெளிவான வார்த்தையை கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் என்ன ஆய்வு இருக்குன்னா அறிவிப்பாளர் குறித்த ஆய்வு தான் இங்கே இருக்கிறது. வார்த்தை கரெக்டாக இருக்கிறது, ஐயாமு தஷ்ரீக்கு புறம் குர்பானி கொடுக்கலாம். ஆனால் அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்வதாக இருந்தால் அது அறிவிப்பாளர்களை கொண்டு என்ன செய்யப்படணும், உறுதி செய்யப்படணும் என்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுலைமான் பின் மூசாங்கிற ஒரு ஆள் இவர் ஜுபைர் இப்னு முத்தைமை சந்தித்தது கிடையாது. ஜுபைர் இப்னு முத்தைம் சொன்னதாக அறிவிக்கிறார்ல சுலைமான் இப்னு மூசா. அப்படி அறிவிக்கிறதா இருந்தால் அவர் சுலைமான் இப்னு மூசா ஜுபைர் இப்னு முத்தைம் பார்க்கணும், பார்த்து அவர் சொன்னதை கேட்டிருக்கணும், கேட்டு அறிவிக்கணும். இவர் கேட்டாரான்னு கேட்டால் இவர் எந்த ஒரு சஹாபியும் பார்த்தது கிடையாது. யார்? சுலைமான் இப்னு மூசா என்பவர். புகாரி சொல்றாரு, லம் யுத்ரிக் அஹதன் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல ஒருவரையும் இவர் பார்த்தது கிடையாது. சுலைமான் இப்னு மூசா சஹாபாக்களில் யாரையுமே சந்திக்காத ஒரு ஆள், பின்னாடி உள்ளவர். அப்படியான ஒரு ஆளாக இருக்கும் பொழுது இந்த ஜுபைர் இப்னு முத்தைம்ங்கிற சஹாபி சொன்னார் என்று இவர் சொல்வாரையானால் இவர் நேர கேட்கல. அப்போ இடையில யார் வழியாக வந்திருக்கும், அவர் நல்லவரா கெட்டவராக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியலை. ஆள் விடுபட்டு இருக்கிறது. அறிவிப்பாளருக்கு இடையில என்ன இருக்குது, சங்கிலி தொடர் விடுபட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை இப்னுல் கையும் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த 3 நாளைக்கு குர்பானி கொடுக்கலாம்ங்கிற கொள்கையில் உள்ளவர். அவரே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் லாக்கின்னல் ஹதீஸ முன்கத்திவுன், இந்த ஹதீஸ அறிவிப்பாளர் தொடர் அருந்து இருக்கிறது. லா எசுபுத் வசுலுஹு, இது ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போய் அந்த தொடர்பு அறந்து போகாத வகையில் சேர்க்கிறது நிரூபணமாகலை அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறாரு. அதே இப்னுல் கையுமே, எந்த இப்னுல் கையும் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அவர் இந்த ஹதீஸை குறித்து என்ன நிலைப்பாட்டை சொல்கிறாருன்னு கேட்டால் இப்போ இன்ன சுலைமான் இப்னு மூசா லம் யுத்ரிக்கு ஜுபைர் இப்னு முத்தைம், சுலைமான் இப்னு மூசாங்கிறவர் ஜுபைர் இப்னு முத்தைம் அவர்களை சந்தித்தது கிடையாது அப்படின்ட்டு அவரும் சொல்லுகிறார். அதே மாதிரி இப்னு கசீரும் இதை சொல்லுகிறார், இதே கருத்து சொல்றாரு. பைஹக்கியும் இது அறிவிப்பாளர் தொடர் விடுபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்னு ஹஜர் அவர்களும் அதை என்ன செய்யறாரு, ஃபீ சனதிஹி இன்கிதாவுன், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் ஆள் விடுபட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரையும் பார்க்குறோம், ஒரு அறிவிப்பாளரை பார்ப்போம், சின்ன சின்ன மைனர் குறைகள் இருக்கிறது, இருந்தாலும் தள்ளுபடி செய்கிற அளவுக்கு குறை இல்லை. என்ன குறை இருக்குன்னு கேட்டால் ஜுபைர் இப்னு முத்தைம் சொன்னதாக சுலைமான் பின் மூசா அறிவிக்கிறாரு, இவர் அவங்க ஜுபைரை பார்க்கலையே, அவரை சந்திக்கலையே, ஒரு சஹாபியை கூட அவர் சந்தித்தது இல்லையே. அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இந்த அகமதில் வரக்கூடியது பைஹக்கில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் முற்றிலும் பலவீனமான ஹதீஸாக ஆகிவிடுகிறது. இதை நம்ம ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள இயலாது. அப்போ எல்லா நாளும் குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை வைக்கிறார்கள். இந்த ஹதீஸு அறிவிப்பாளர் தொடர் ஒரு ஆள் 2 ஆளை விடுபட்டு இருக்கிறார். ஒரு ஆள் தான் விடுபட்டான்னு சொல்ல முடியாது, இடையில ஆள் விடுபட்டுருக்கு. ஒரு 2 ஆள் விடுபட்டு கூட இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவர் கிடைத்திருக்கலாம். ஆனால் ஆள் விடுபட்டு போச்சுன்னு சொன்னால் அந்த விடுபட்டவர் பொய்யராக இருக்கலாம்ல, விடுபட்டவர் பலவீனமாக இருக்கலாம், இல்லை அவர் யாருன்னு தெரியணும்ல. தெரியாத முறையில் ஆள் விடுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை ஹதீஸ் கலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எல்லாருமே இதை பலவீனம்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஹதீஸ் ஆச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு ஹதீஸு, இதுவும் குல்ல ஐயாமி தஷ்ரீக்கு தபஹுன் அப்படின்ட்டு ஒரு வாசகம், இதே வாசகம். அதாவது 11, 12, 13 குர்பானி கொடுக்கலாம், எல்லா நாளும் குர்பானியுடைய நாள் தான் அப்படின்னு சொல்கிறது தபுரானியுடைய மோஜமுல் கபீரில் இருக்கிறது. இதே ஹதீஸு தபுரானியுடைய மோஜமுல் கபீருங்கிற நூலில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் சுவைத் இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் இதை அறிவிக்கிறார். இதே சுலைமான் இப்னு மூசா தான் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால் சுலைமான் இப்னு மூசா அன் நாஃபி இப்னு ஜுபைரின் அன் அபீஹி, சுலைமான் இப்னு மூசா நாஃபி வழியாக அறிவிக்கிறார், நாஃபி ஜுபைர் வழியாக அறிவிக்கிறார் என்று சொல்லி வர்ற இந்த செய்தியில அடுத்து வர்ற அறிவிப்பாளர் யாரா இருக்காருன்னு கேட்டால் சுவைத் பின் அப்துல் அசீஸ். சுவைத் பின் அப்துல் அசீஸ் என்பவர் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவராக வருகிறார், இந்த வரிசையில் அவர் வருகிறார். இந்த சுவைத் பின் அப்துல் அசீஸுங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் லைசபி திக்கத்தின்,
இவர் ஒரு நம்பிக்கையான கிடையாது, நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்னு இப்னு மொயின் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து லைஸ ஹதீஸுஹு பிஷையின், இவர் அறிவிக்கிற ஹதீஸ் எதுவுமே ஒரு பொருட்டே கிடையாது, ஒரு கணக்கில் வராது, எந்த ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதே இப்னு மொயின் இன்னொரு இடத்துல சொல்றாங்க லைஸ பிஷையின், இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புகாரி என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்தஹு மனாக்கீரு, இவர் நிறைய நிராகரிக்கப்படுற ஹதீஸ்களை அறிவிப்பாரு. அதான் ஹதீஸ்கள் அறிவிப்பார் பார்த்தீங்கன்னா இதை தள்ளுபடி செய்யணுங்கிற அளவில் நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக அறிவிப்பார். அன்கரா அகமது, அகமது இமாமும் அதை வந்து நினைஞ்சிருக்கிறாங்க, முன்கரா கருதி இருக்கிறாங்க. அதே மாதிரி லோஃபாவில் நூலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஃபி ஹதீதிஹி நலுருன், இவருடைய ஹதீஸில் ஒரு ஆட்சேபனை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அகமது இமாம் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க இவர் மத்ரூக்குல் ஹதீஸ், இவரோட ஹதீஸை விட்டுறணும். இவர் ஒரு ஹதீஸில் வந்து சுவைது பின் அப்துல் அசீஸ்ன்னு வந்துட்டாலே விட்டுற வேண்டியதுதான், இவர் ஆள் சரி போக்கு, இவர் சரியில்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. திருமதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கசீருல் கலத்திஃபுல் ஹதீஸ், ஹதீஸில் நிறைய பிழை தவறு சொல்லக்கூடியவர். ஹதீஸுங்கிறதுல சொல்வார், விட்டு கூட குறைய சேர்த்து அடிச்சு விட்டுருவார். ஹதீஸில் வந்து அதிகம் தவறு செய்யக்கூடியவராக இவர் இருந்தார் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹாக்கிம் சொல்றாரு லைசா ஹதீஸுஹு பில் காயிம், இவருடைய ஹதீஸ் நிற்காது, ஆதாரத்துக்கு நிற்காது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பஸார் சொல்றாரு லைஸ பில் ஹாஃபில் ஒலா யுஹ்தஜ் பிஹி இதன் ஃபரத, இவர் மாத்திரம் தனித்து அறிவித்தாரையானால் அது ஆதாரமாக கொள்ள இயலாது, இந்த கருத்தை இவர் மட்டும் தான் அறிவிச்சார்னு சொன்னால் ஆதாரமாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்படி வந்து இவரை பற்றின விமர்சனம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறது. யாரு? சுவைது பின் அப்துல் அசீஸ். அப்போ தபுரானியில் வர்ற இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னா சுவைது பின் அப்துல் அசீஸுங்கிற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறாரு, இவரும் ஆள் சரியில்லை. இப்போ ரெண்டு ஹதீஸ், அதாவது ஒரு ஹதீஸு அகமதுலையும் பைஹக்கியில் 2 இடத்துல வரக்கூடியது, அது ஒரு 3 ஹதீஸும் போக்காயிடுது. அடுத்து தபுரானியுடைய மூஜமல் கபீரில் வருகிறது, அதில் சுவைது பின் அப்துல் அசீஸ் வர்றாரு. இவர் வந்து இட்டு போய் தவறு செய்கிறவர், கணக்கில் எடுத்துக்கிற கூடாது, இவர் விட்டுறணும், இவர் சேர்த்துக்கொள்ளவே கூடாது என்றெல்லாம் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும் பொழுது இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு 11, 13 குர்பானி கொடுக்கலாம் என்று சட்டம் எடுக்க முடியாது. அடுத்ததாக இன்னொரு ஹதீஸு இப்னு ஹிப்பான்ல இருக்குது. இப்னு ஹிப்பான்கிற நூலில் இதே வாசகம் ஒஃபி குல்லி ஐயாமி தஷ்ரீக்கு தபுகுன், தஷ்ரீக்குடைய எல்லா நாட்கள்லையுமே தபுகுன் அறுக்குதல் உண்டு, அறுக்கலாம் அப்படிங்கிற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. இதை வந்து யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் அபி ஹுசைன், அபு ஹுசைன் என்பவருடைய மகன் அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறார். இவர் ஜுபைர் இப்னு முத்தீம்ங்கிற ஒரு சஹாபி வழியாக தான் அறிவிக்கிறார். ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டால் இவர் வந்து இந்த இதே கருத்து வந்து இப்னு ஹிப்பானில் இருக்கிற மாதிரி இப்னு அதி அவருடைய காமில்ங்கிற நூல்லையும் இருக்கிறது. இதே ஹதீஸ் வந்து முஸ்னதுல் பஸார்லையும் இருக்கிறது. எது அந்த ஹதீஸு? இந்த அப்துர் ரஹ்மான் பின் அபி ஹுசைன் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்து பஸாரில் இருக்குது, இப்னு ஹிப்பானில் இருக்கிறது. இதில் என்னன்னு கேட்டால் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அபி ஹுசைன் இருக்கார்ல, இவர் யார் வழியை அறிவிக்கிறார்னு கேட்டிங்கன்னா ஜுபைர் பின் முத்தைம்ங்கிற நபித்தோழர் பேரை சொல்லித்தான் அறிவிக்கிறார். ஆனால் இவரும் ஜுபைர் பின் முத்தையும் சந்தித்தது கிடையாது. ஹாதல் இஸ்னாது முன்கத்தியும் ஆயிடலாம், இதுவும் அறிவிப்பாளர் தொடரு அருந்து போயிருக்கிறது. பஸார் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிற பஸார் சொல்கிறாரு லம் எல்க ஜுபைர் பின் முத்தைம், இந்த அப்துர் ரஹ்மான் பின் அபி ஹுசைன் என்பவர் ஜுபைர் பின் முத்தைம் என்ன செய்யலை, சந்திச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இவர் ரசூல்லா சொன்னதாக சொல்லக்கூடிய சுலைமான் பின் மூசா அவரும் ஜுபைர் பின் முத்தைம் வழியாக அறிவிக்கிறாரு, அவரை பார்த்தது கிடையாது. இன்னொருத்தர் அப்துர் ரஹ்மான்ங்கிறவர் சொல்கிறாரு ஜுபைர் பின் முத்தைம் வழியாக இந்த ஹதீஸ் சொல்கிறாரு, அவரும் அந்த சஹாபியை பார்த்தாலும் கிடையாது. அதுக்கடையில் எத்தனை பேர் விட்டுருக்காரு தெரியல. அப்போ இது வந்து ஹதீஸில் என்ன செய்யாது, இது நிற்காது. அடுத்து என்னன்னு கேட்டால் தாரகுத்தினில் ஒரு ஹதீஸ் இருக்குது. தாரகுத்தினில் இருக்கிற அதே ஹதீஸ் வந்து பைஹக்கிலையும் குப்ராவிலையும் இருக்கிறது.
அதில் என்ன வருதுன்னு கேட்டால் குள்ள ஐயாமு தஸ்ரீக்கு தபுகுன், இதே வாசகம் தான். எல்லா நாட்கள்லையும் ஐயாமு தஸ்ரீக்குடைய எல்லா நாட்கள்லையும் அறுக்கலாம் அப்படிங்கிற ஹதீஸ் அதில் இருக்குது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஜுபைர் இப்னு முத்தைம் வழியாக அம்ர் இப்னு தீனார் அறிவிக்கிறார். அதே ஜுபைர் இப்னு முத்தைம் தான் இந்த டாப்பிக்கில் வர்றது பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா ஜுபைர் பின் முத்தைம்ங்கிற ஒரு சஹாபி தான் இதில் வர்றாரு. வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர் வழியாக அறிவிக்கிற ஆளுக்கு இருக்காங்கல்ல, அதில் சுலைமான் பின் மூசாங்கிறவர் அறிவிக்கிறாரு, அவர் ஜுபைரை சந்திச்ச ஆள் இல்லை. இன்னொருத்தர் அப்துல் ரஹ்மான் பின் அபு ஹுசைன் அறிவிக்கிறாரு, அவரும் ஜுபைர் பின் முத்தைம்ங்கிற நபித்தோழரை பார்த்தவர் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் அதே ஜுபைர் பின் முத்தவலை அறிவிக்கிறாரு, அவர் ஆளை என்ன செய்கிறாரு, பலவீனமாக இருக்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் இப்போ எந்த ஹதீஸில் எப்படின்னு கேட்டால் ஜுபைர் பின் முத்தைம் சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் அம்ர் பின் தீனாருங்கிறவர் அறிவிக்கிறார். அம்ர் பின் தீனாரை பொறுத்த வரைக்கும் இவர் ஜுபைர் பின் முத்தைமை பார்த்தவர், அவற்றிருந்து அறிவிக்கலாம். அப்போ இங்கே ஆள் இடையில விடுபடலை. அதாவது மற்ற ஹதீஸுகள்ல எல்லாம் ஆள் இடையில விடுபட்டுருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த கோளாறு வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சரியான ஹதீஸ் வந்து இப்னு ஹஜர் உட்பட சொல்கிறாங்க. இதை இப்னு ஹஜர் உட்பட என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதில் எல்லாம் அறிவிப்பாளர் விடுபட்டு இருந்தாலும் இந்த தாரகுத்தினியில் வரக்கூடிய இந்த அறிவிப்பில் வந்து என்ன இல்லை, அறிவிப்பாளர் விடுபடலை. அதாவது ஜுபைர் பின் முத்தைம் சொன்னதாக அறிவிக்கிற அம்ர் இப்னு தீனார் என்பவர் வந்து அவரிடத்தில் அறிவித்தவர் தான், அவரிடத்தில் கேட்டவர் தான். அப்போ ஆள் யாரும் விடுபடலை என்ற காரணத்தினால் இது வந்து இது கரெக்டாக இருக்குங்கிறார் இப்னு ஹஜர். அதாவது மற்றதுலாம் ஒரு ஆள் விடுபட்டுருக்குன்னு வருதுல்ல, அதை ஜுபைர் பின் முத்தைம் அறிவிப்பதாக சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் சந்திக்காத ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த ஹதீஸில் உள்ள அம்ர் பின் தீனார் என்பவர் என்ன செய்கிறாரு, அவங்கள வந்து சந்திச்சவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் என்ன செய்யறாருன்னா இப்னு ஹஜர் வந்து வசலகு தாரகுத்தினி இதை வந்து அறிவிப்பாளர் விடுபடாத வேறு அறிவிப்புகளை சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஒரு ரிஜாலுஹு சிகாத்துன், இவங்கெல்லாம் நம்பகமான ஆட்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்னு ஹஜர் சொல்றார். இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு மற்றெல்லாம் விட்டு தள்ளுங்க, இது கரெக்டாக இருக்குதே, இது கரெக்டாக இருக்கு. ஜுபைர் இப்னு முத்தைம் சொல்வதாக அம்ர் பின் தீனார் தானே அறிவிக்கிறாரு, அம்ர் பின் தீனார் தான் ஜுபைர் காலத்தில் இருந்திருக்காரு, சந்திச்சிருக்காரு, அவர் இருந்து அறிவித்த ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி இதை இப்னு ஹஜர் உட்பட சில பேர் என்ன செய்கிறாங்க, இது கரெக்டான ஹதீஸு என்று சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையை வைத்து கொண்டு தான் நம்ம வட்டாரங்கள்ல எல்லாம் இது கரெக்டான ஒரு ஆய்வுன்னு சொல்லி என்ன செய்கிறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸில் வந்து இப்னு ஹஜர் சொன்ன மாதிரி அறிவிப்பாளர் விடுபடலைங்கிறது உண்மைதான். அதாவது ஜுபைர் இப்னு முத்தைம்கிட்ட இருந்து அம்ர் பின் தீனார் அறிவிக்கிறார்ல, அது கரெக்டு தான், அறிவிக்க முடியும். ஆனால் இதன் அறிவிப்பாளரில் அஹ்மது இப்னு ஈசா அல் ஹஷாப் அப்படின்ற ஒருத்தர் வர்றார். அதாவது அஹ்மது இப்னு ஈசா அல் ஹஷாப் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் வந்து ஆளே சரியில்லாத ஒரு ஆள். இதை கவனிக்காமல் இப்னு ஹஜர் என்ன செய்கிறாரு, நம்பகமான ஆட்களாக எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்வதாக இருந்தால் அதில் உள்ள ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்யணும், ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த எந்த ஹதீஸ் சரியானது என்று இப்னு ஹஜர் சொல்கிறாரோ அந்த ஹதீஸில் அஹ்மது இப்னு ஈசான்னு ஒருத்தர் வர்றாரா இல்லையா, வர்றாரு. தாரகுத்னின்ற ஹதீஸில் பைஹக்கிலையும் வர்றாரு. அப்போ அதில் என்ன வருது, இவரை பற்றின கருத்து என்னன்னு கேட்டால் இவர் இப்னு அதிங்கிறவங்க சொல்கிறாங்க லஹு மனாக்கீரு, இந்த ஹஷாப் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஹஷாப்னு சுருக்கமாக சொல்லுவாங்க, முழு பேர் அஹ்மது இப்னு ஈசா அல் ஹஷாபு. இவரை ஷார்ட்டா வந்து ஹஷாப்னு குறிப்பிடுவாங்க. அப்போ இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹஷாப் என்பவர் வந்து லஹு மனாக்கீரு, இவருக்கு முன்கரான அதாவது மறுக்கப்படத்தக்க ஹதீஸுகள் நிறைய இவரிடம் உண்டு, இவர் வந்து சொல்வதை அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தில். தாரகுத்னி சொல்கிறாங்க லைசபில் கவி, இவர் வந்து வலிமையான ஒரு உறுதியான ஆள் கிடையாது. மசலமா சொல்கிறாரு கத்தாபுன், பெரும் பொய்யந்தாள். அஹ்மது இப்னு ஈசா அல் ஹஷாப்புங்கிற ஆள் வந்து கத்தாபுன், அவங்கெல்லாம் கூட பலவீனமான ஆளுங்கிறாங்க. பலவீனடா யாவோ சக்தி கம்மி இப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கத்தாபுன், பெரும் பொய்யன். ஹத்தசபி அஹாதிச மௌதுஅத்தின்,
இட்டு கட்டப்பட்ட பல ஹதீஸுகளை இவர் அறிவித்தாளு. இட்டு கட்டின ஹதீஸுகள்லாம் இவருடைய வந்திருக்குது. இட்டு கட்டுறனா ஹதீஸே இருக்காது, அதை ஹதீஸ் என்று சொல்லி வரும், பார்த்தா இவர் இருப்பார் அதில். அப்போ மற்றவங்களாம் கரெக்டாக இருப்பாங்க, இவர் அதில் நுழைஞ்சவொன்னே என்ன ஆகுது, இட்டு கட்டப்பட்டது ஆகுது. அப்போ இட்டு கட்டினாலும் இவர் தான் விளங்குது. அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் நிறைய இட்டு கட்டின ஹதீஸுகளை அறிவித்த ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. இப்னு யூனுஸ் சொல்கிறாரு, முல்தரபுல் ஹதீஸ் ஜித்தன், ஹதீஸில் நல்லா குழப்பி அடிக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் அப்படிங்கிறாங்க. இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, எர்வில் மனாக்கீர் அனில் மஷாகீர், பிரபலமான ஆட்கள் பேரை பயன்படுத்தி இட்டு கட்டப்பட்ட மறுக்கத்தக்க ஹதீஸுகளை எல்லாம் அறிவிப்பார். இவர் நல்ல ஆளுக்கு பேரை பயன்படுத்துவார். எனக்கு இவர் சொன்னார், அவர் சொன்னார்ன்னு நல்ல நல்ல ஆளுக்கு பேரை சொல்லுவார். ஆனால் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க பேரை பயன்படுத்தி பொய்யாக ஹதீஸில் அறிவிப்பார். உல் மக்லூபாத்தி அனிசிகாத்தி, நம்பகமானவர்கள் வழியாக புரட்டப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்லுவார். லா யஜூசுல் இஹ்திஜாஜு பிமன் ஃபரதபிஹி, இவர் தனித்து அறிவிக்கிற எந்த செய்திகளையும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்னு தாஹிர் சொல்றாரு, கல்லாபுன் எலவுல் ஹதீஸ், ஹதீஸ்களை இட்டு கட்டுற ஒரு பெரும் பொய்யன், இந்த மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இவர் இன்னும் நிறைய இவரை பத்தின விமர்சனங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இவர் ஆளு சரியில்லாத ஒரு ஆளா இருக்கார். இதை கவனிக்காம அந்த தொடர்பு அறந்து போன விஷயத்தை மட்டும் இப்னு ஹஜர் பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கு, எல்லாம் நல்ல ஆளுக்குன்னு போயிட்டார். ஆனால் நல்ல ஆளுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கும்பிட்டு குறை இருக்குது. பொய் சொல்கிற ஆள், இட்டு கட்டுற ஆளுன்ற அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆள் இடம்பெற்றால் அந்த ஹதீஸ் ஆதாரம் ஆகுமா? ஆதாரம் ஆகாது. இவ்வளவு தான் இருக்குது. மொத்தமாக எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இந்த நான் சொல்லி காட்டுற இந்த அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் நாம தேடி பார்த்த வகையில் ஹதீஸ் இந்த குல்லு ஐயாமி தஷ்ரீக்கு தபுகுன், ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்கள்லையும் அறுக்கலாம், 11, 12, 13 ஆகிய நாட்களிலும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஹதீஸ் இந்த 4 பேரை சுற்றி தான் வருகிறது. அதாவது ஒருத்தர் பலவீனமாக இருக்காரு, ஒருத்தர் பொய்யராய் இட்டுக்கட்டவராக இருக்கிறாரு, மீது 2 பேர் இந்த சஹாபியை பார்க்காத ஆளாக இருக்கிறாங்க. இப்படியான குறைபாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ஹதீஸை சுற்றி சுற்றி வருகிறது. அப்படிங்கும் பொழுது எல்லாம் அந்த ஐயாமு தஷ்ரீக்கில் எல்லாம் குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்வதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. முடிஞ்சு போச்சா? ஆதாரபூர்வமாக ஹதீஸ் இல்லை. அதாவது எல்லா நாள்லையும் குர்பானி தபகு செய்யலாம், தபகுன்னா அறுக்கிறது, அறுக்குதல் உண்டுன்னு சொல்லக்கூடிய வாசகம் இடம்பெற்ற ஹதீஸுகள் ஒன்றுமே ஆதாரபூர்வமாக இல்லை. இது இந்த ஹதீஸ் தரம். அப்போ இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி அந்த நாளில் குர்பானி கொடுக்குற முடிவு எடுக்கிறது? எடுக்க முடியாது. அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னும் சில ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அது சுற்றி வளைச்சிக்கிட்டு இது ஆதாரமாக காட்டலாம். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், ஐயாமு தஷ்ரீக்கி, தஷ்ரீக்குடைய நாட்கள், அதாவது 11, 12, 13 நாட்கள், ஐயாமு அக்களின் ஒரு சுர்பின், அது உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள், நோன்பு வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தம். அதாவது அந்த ஐயாமு தஷ்ரீக் என்பது உண்பதற்கும் பருகுவதற்கும் உள்ள நாட்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்குது. அப்போ உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள்னா என்ன? அந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். உண்பதற்குன்னு உள்ள நாள் நல்லா ஒதுக்கிட்டான்னு சொன்னால், அந்த நாளில் நான் நோன்பு வைப்பேன்னு சொன்னால் அது அது மீறுவதாகும். அப்போ நோன்பு வைக்கக்கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க, ஐயாமு தஷ்ரீக்கு ஐயாமு அக்களின் ஒரு சுர்பின், இந்த கருத்துப்பட முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள்னு வந்துருச்சுல, உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள் என்று சொன்னால் அன்னைக்கு நம்ம குர்பானி கொடுக்கலாமே அப்படின்னு சுற்றிக்கிட்டு வருவாங்க. அது குர்பானி கொடுக்கறது அது சொல்லாது. முதல்ல சொன்ன வாசகம் தெளிவாக இருக்குது, தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம், அது தெளிவான வாசகம். வாசகம் தெளிவாக இருக்குது, ஹதீஸ் வீக்காக இருக்குது. அந்த 4 ஹதீஸும் அடிபட்டு போயிடுது. இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னா, ஆதாரபூர்வமான ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படுது. இந்த ஹதீஸுடைய வாசகம் குர்பானியை பேசுகிறதா? ஐயாமு தஷ்ரீக்கு சாப்பிட்ற நாள், குடிக்கிற நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு குர்பானி கொடுக்கலாம்னு அர்த்தம் வருமா? சாப்பிட்ற குடிக்கிற நாள்னா அந்த அர்த்தம் வராது. அந்த அர்த்தம் வராதுங்கிறதுக்கு இதே ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வரும் பொழுது காரணத்தோட வந்துடுது. எப்படி வருது? இன்ன ஹாதிஹி ஐயாமு அக்லின் ஒ சுர்பின்,
இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் வந்து உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள். ஃபலா யசூமுஹா அஹதுன், அதனால் யாரும் நோன்பு வைக்காதீங்க. அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறாங்க. அதாவது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று சொன்னால் இந்த நாட்களில் நோன்பு வச்சிடக்கூடாது. குர்பானி கொடுப்பதற்குரிய நாட்களாக இது இருக்குதுங்கிற அர்த்தம் அது வராது. ஒரு ஹதீஸிலிருந்து ஒரு சட்டம் எடுக்கிறதா இருந்தால் அந்த ஹதீஸில் அந்த கருத்து உள்ள இருக்கணும். அந்த கருத்து இருக்குமான்னா சாப்பிடுவதற்குரிய நாள், குடிப்பதற்குரிய நாள் அப்படின்னு சொன்னால் அது எப்படி குர்பானிக்குரிய நாள்னு வரும்? குர்பானிக்குரிய நாள்ங்கிற அர்த்தம் அதில் வராது என்பதற்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது. அது போக இன்னொரு ஹதீஸில் அது உண்பதற்கும் குடிப்பதற்குரிய நாள் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் இன்னும் விளக்குற மாதிரி ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய இறைச்சிகளை மாமிசத்தை 3 நாளைக்குள்ளே முடிச்சு கொடுங்க. 3 நாளைக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிற கூடாது. ஏன் வச்சுக்கிற கூடாதுன்னாங்கன்னா, அதை ஏழைபாளைகளுக்கெல்லாம் தர்மம் செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் வாட்டு சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு அந்த மாமிசம் கிடைக்காதுங்கிறதுனால 3 நாளைக்கு வரைக்கும் மேலே வச்சுக்கிற கூடாதுன்னு தடை செஞ்சு இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் நினைஞ்சிட்டான், குர்பானி கொடுக்குற ஆளுக்கு ஒரு ஊரில் 2 பேர் 3 பேர் கொடுத்தாங்கன்னு வைங்க, அப்போ இறைச்சி பற்றாக்குறை இருக்கும். ஒரு ஊரில் ஒரு 25% பேர் கொடுத்தாங்கன்னு வைங்க, பற்றாக்குறை இருக்காது, எல்லாரும் தாராளமாக இருக்கும். அப்போ செழிப்பு இல்லாமல் வறுமையில் இருக்கிற காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்பானி கொடுத்தா 3 நாளைக்கு மேலே வச்சுக்கிற கூடாது. 3 நாள் அளவுக்கு எவ்வளோ எடுத்து திங்க முடியுமோ தின்னுங்க, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நீங்கள் தர்மம் செஞ்சிடணும், மக்களுக்கு ஏழைப்பாளையில் கிடைக்கணுங்கிறதா நோக்கம்னு சொல்லிவிட்டாங்க ஆரம்பத்தில். பிறகு என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், ஆளுக்கு கொடுக்குறீங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போகுது, அப்படிங்கும் பொழுது என்ன வேணாலும் செஞ்சுருப்போங்க, நீங்கள் கூட தின்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, குழு இந்த சலுகையை மாற்றி என்ன செய்கிறாங்க, குழு நல்லா சாப்பிடுங்க, ஒத்தகிரு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் செஞ்சுக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க. அதை வந்து குர்பானியை கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, இது வந்து உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள், இது ஐயாமு தஷ்ரீக்கு வந்து நல்லா குடிங்க, சாப்பிடுங்க, அந்த நாளையெல்லாம் வச்சு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த சாப்பிட்டு போங்க என்ற ஒரு விஷயத்தில் வைத்துக்கொண்டு அது குர்பானியும் அந்த நாளில் கொடுக்கலாம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பெருநாள் நம்ம ஈதுன்னு நம்ம பெருநாளுக்கு வச்சிருக்கிறோம், அந்த ஈதுங்கிற பேரும் அந்த இருக்கு, ஈதுல் அல்ஹாங்கிற பேரும் ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேர்னா யௌமுன் நஹர். இந்த நாளுக்கு என்ன பேர் இருக்கிறது? நஹருடைய நாள். எந்த நாளுக்கு பேர்? இந்த 4 நாளைக்கு அந்த பேர் கிடையாது. நஹருடைய நாள் என்ற யௌமுன் நஹர் என்கிற பேர் இந்த 10வது நாளைக்கு தான் சொல்லப்படும். அதாவது துல்ஹஜ் மாதம் 10வது நாள் இருக்குல்ல, அந்த நாளுக்கு பேர் என்ன? யௌமுன் நஹர். நஹருண்டா என்ன அர்த்தம்? நஹருண்டா அறுக்கிறது. நஹருன்னா ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் நஹர். இந்த நஹருடைய அர்த்தத்தை வந்து நீங்கள் சூரத்துல் கௌசரில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், உமக்கு கௌசரை நாம் வழங்கியிருக்கிறோம். இப்போ சல்லில் ரப்பிக்க, உமது இறைவனுக்காக தொழுவீராக, ஒன் ஹர் நஹர் செய்வீராக. நஹர்னா அறுத்து பலியிடுவீராக. அப்போ நகருக்கு என்ன அர்த்தம்? அறுக்கிறதுன்னு அர்த்தம், அறுத்து பழியிடுறது. அப்போ யௌமுன் நஹருன்னா என்ன அர்த்தம்? அறுத்து பழியிடுற நாள். அந்த நாளுக்கே பேர் என்னன்னு கேட்டால், பெருநாளைக்கு பேர் அறுத்து பழியிடுற நாள் என்றால் அந்த நாளில் தான் அறுக்கணும், மற்ற நாளைக்கு அதை சொல்ல முடியாது. நகருக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் வந்து அறுத்து பழியிடுங்கள்னு அதை சொல்லுகிறான். அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த ஹஜ்ஜத்தை கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இறுதி பேருரையில் இந்த நாள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. சஹாபாக்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் வேற ஏதோ பேர் சொல்ல போகிறாங்களே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், சொல்லுங்க, நாங்கள் மௌனமாக இருந்துட்டோம். இந்த நாள் பெருநாள் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த நாள் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, சக்கத்துனா நாங்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தோம். எதுக்காக வேண்டின்னு கேட்டால், ஹத்தா லரன்னா அன்னஹு சம்மிஹி சிவா இஸ்மிஹி, வேற பேரை கொண்டு அவங்க இதை சொல்ல போகிறாங்க போல இருக்குது என்று நாங்கள் மௌனமாக இருந்துட்டோம். அப்போ திருப்பி அவங்க கேட்குறாங்க, அலைச யௌமன் நஹரி, இது நகருடைய நாள் இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த பெருநாள் தினத்தை பற்றி பேசும் பொழுது இது நகருடைய நாள், அறுப்பதற்குரிய நாள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாம் அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். அப்போ இது என்ன மாதம்னு கேட்குறாங்க. அப்போ நான் மௌனமாக இருந்தோம். இது துல்ஹஜ்ஜி மாதம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு உங்களுடைய இன்ன திமாக்கும் அம்பாலுக்கும் ஆறாலுக்கும், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மான மரியாதைகள் எல்லாம் பைனக்கும் ஹராமுன், உங்களுக்கு மத்தியில் ஹராமாகும். ஒருத்தருடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது, ஒருத்தருடைய உயிரை நீங்கள் எடுக்கக்கூடாது, ஒருத்தருடைய மானத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. எந்த மாதிரியான புனிதம் என்று சொன்னால் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, யௌமுன் நஹர் எப்படி புனிதமானதோ, ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த புனிதமிக்க மாதம் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, ஃபி பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊர் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி உங்களுடைய பொருளாதாரங்களும் புனிதமானவை, உங்களுடைய இரத்தங்களும் அதாவது உயிர்களும் புனிதமானவை, உங்களுடைய ஆறாளுக்கும் மான மரியாதைகளும் புனிதமானவை என்று சொல்கிற ஹதீஸில் ரசூல்லா அந்த நாளை பற்றி என்ன சொல்கிறாங்க? இது யௌமுன் நஹராக்கு தெரியுமா, நகர் எவ்வளோ புனிதமான நாள் தெரியுமான்னு கேட்கும் பொழுது அந்த இது புகாரில் நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் வருது. ஒரு 67வது ஹதீஸை நீங்கள் பார்த்துக்கிறங்க. புகாரி 67வது ஹதீஸில் இந்த இது நகருடைய நாள் இல்லையா என்று கேட்பாங்க. அது அப்போ என்ன வழங்குது? அப்போ குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒன்ஹர் அருங்கன்னு சொல்கிறான். அறுக்கிற நாள் என்று ரசூல்லா ஒரு நாளுக்கு பேரை வைக்கிறாங்க. அப்போ பேரை வைக்கும்போது அந்த நாளில் குர்பானி கொடுக்கறதுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அந்த நாளில் குர்பானி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை விஸ்தீர்ணப்படுத்த நம்ம நினைத்தோமே ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா? 11 கொடுக்கலாம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம், 12க்கு என்ன ஆதாரம்னா இப்போ சொன்னதுக்கு தான் ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் புகாரில் 968வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹத்தபனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹருடைய நாளில் எங்களுக்கு ஹுத்துபா உரை நிகழ்த்தினார்கள். உள்ளது மக்காவில், இப்போ உள்ளது மதீனாவில். பெருநாள் கொண்டாடும் போது உள்ள விஷயம் இது. ஹத்தபனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹரி, நஹருடைய நாளில் ரசூல்லா எங்களுக்கு ஹுத்பா ஓதினார்கள். ஓதிட்டு சொன்னாங்க, இன்ன அவ்வளமா நபுதோ பிஹி ஃபி யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய, இந்த நாளில் நம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை தொழுவது. சும்மா நரஜிய பிறகு நம்ம திரும்பி போயிட்டு நன்ஹர நகரு செய்வது, நன்ஹர நகரு செய்ய அறுக்கிறதுங்கிறாங்க. இது நகருடைய நாளில் ஹுத்துபா ஓதிட்டு முதல்ல தொழுகை அப்புறம் நகரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதில் நகருங்கிற வார்த்தை தான் நாளுக்கும் நகருன்னு வருது. அந்த செயலுக்கும் அறுத்து பழியிறத சொல்வதற்கும் நகரு, நாம் நகரு செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற ஒரு விஷயம் புகாரியில் நிறைய இடத்துல வருது. 968வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஹத்தாக்கான யௌமுன் நஹரி, நகருடைய நாள் வந்த உடனே நகர ரசூலுல்லாஹ் நகர் செய்தார்கள். புகாரில் 1640 நகருடைய நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நகருடைய நாள் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகர் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது. அப்படி ஒரு ஹதீஸ் புகாரில் 1640 இருக்குது. அப்போ இது எல்லாமே நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸில் 1691வது ஹதீஸில் நஹர ஹதியஹு யௌமன் நஹரி, நகருடைய நாளில் தங்களுடைய ஹதியை பலிப்பிராணி அறுத்தார்கள். நகர அறுத்தார்கள், யௌமன் நஹரி நகருடைய நாளில் அறுத்தார்கள் வருது. அப்போ நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால், ஹஜ்ஜி பெருநாள் என்று அல்ஹாண்டு உல்ஹையா கொடுக்கறதுனாலே அந்த பேர், அந்த நாளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா யௌமுன் நஹர், நகருடைய நாள். நகருன்னா அறுக்கிற நாள். அறுக்கிற நாள் என்று பெயரை வைத்துவிட்டு அறுக்கிற நாள் வந்தவுடனே அறுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுமையானால், அறுக்கிற நாளில் அறுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்களேயானால், அப்போ அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் அறுக்கணும் என்பதற்கு தெளிவான சான்று இருக்கிறது. அதை தாண்டி அடுத்த நாள் அறுக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? சான்றுகள் எடுத்து காட்டணும். சான்றுகள் இருக்கான்னு கேட்டால் இப்போ நம்ம காட்டினோம்ல, இந்த சான்றுகள் தான் இருக்கே தவிர ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சான்று இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்களுக்கு பேர் என்ன? ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள். தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொன்னால் தஷ்ரீக்கு என்ன அர்த்தம்? தஷ்ரீக்குடைய நாட்கள் வருதுல, தஷ்ரீக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பல அர்த்தங்கள் சொன்னாலும் சரியான அர்த்தம் ஹாஃபில் இப்னு ஹஜர் உட்பட மற்ற அதிகமான அறிஞர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தஷ்ரீக் என்று சொன்னால் இறைச்சியை காய போட்டு உப்பு கண்டமாக ஆக்குதல் இருக்கு இல்லையா, அதுதான் தஷ்ரீக்குங்கிற வார்த்தை.
அப்போ தஷ்ரீக்குடைய நாட்கள் என்றால் பெருநாள் அன்னைக்கு அறுப்பாங்க, மீதி 3 நாளும் காய போட்டு என்ன செய்வாங்க, அந்த இறைச்சியை பதப்படுத்தும் நாட்கள். அப்போ அன்னைக்கு அறுக்கிற நாள் கிடையாது. தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொன்னாலேயே பெருநாளைக்கு அறுத்ததை சேமித்து வைப்பது, காய வைப்பது, உப்பு கண்டமாக்குவது, அதற்கு பயன்படுத்துகிற நாள். அதனால திங்கிற நாள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்னைக்கு இறைச்சி அறுத்துட்டோம், அன்னைக்கே திங்க இயலுமா? ஒரு நாளில் முடியாது. 4 நாளைக்கு எடுத்துட்டுக்க, அடுத்த நாளும் சாப்பிட்டுருக்க, அடுத்த நாளும் சாப்பிட்டுருக்க, அடுத்த நாள் 4 நாளைக்கு உனக்கு பிறந்த மாதிரி தான். ஏன்னா நோம்புக்கு ஆராமாச்சுல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த உப்பு கண்டம் போடுவதற்கு தான் அந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. உப்பு கண்டம் போடுறதுக்காக வேண்டி உள்ள ஒரு நாளாக இருக்குமே. ஆனால் அதில் ஏன் அறுக்கிறத கொண்டு சேர்க்குறீங்க? அது முதல் நாள் அறுத்துறீங்க, மற்ற 3 நாள் அதை இறைச்சியை காய போட்டு என்ன செய்வாங்க, அதை சேமித்து வைத்துக் கொள்வார்கள். அதுக்குனால அந்த செயல் செய்கிறதுனால தஷ்ரீக்குன்னு அது அர்த்தம். தஷ்ரீக்குடைய நாள்னா உப்பு கண்டம் போடுற நாள். அதுவே காட்டுது முன்னாடி அறுக்கிற நாள் இல்லைங்கிறது. அது அறுக்கிற நாள், இதெல்லாம் அறுக்கிற இறைச்சியை பாதுகாக்கிற நாள். அதனால தான் அந்த இறைச்சி உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடி பார்த்துட்டு நோம்பு வச்சேன்னா உங்கள் மனசு அதிலே போயிட்டு இருக்கும். நல்லா தின்னு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, நோம்பு வச்சுக்கூடாத. அப்போ நோம்பு வைக்கிறதை தடுப்பதற்குத்தான் தஷ்ரீக்குடைய நாள் என்று சொன்னார்களே தவிர அன்னைக்கு குர்பானி கொடுத்தார்கள்ங்கிறது என்பதற்கு என்ன செய்யலை, சொல்லலை. அது அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன சும்மியத்து பிதாலிக்க, ஏன் இப்படி பேர் வைக்கப்பட்டது என்றால் அன்னஹும் கானு யுஸ்ரிகூன ஃபிஹா லுஹுமல் அல்லாஹி, அன்றைய தினத்தில் தான் உலுஹியாவுடைய இறைச்சிகளை அவர்கள் செய்வார்கள், எகுத்தவுனஹா, துண்டு துண்டாக வெட்டி, கத்தித்துனஹா, அதை உப்பு கண்டமாக போடுவார்கள். தஷ்ரீக்குங்கிறது அது அர்த்தம். தஷ்ரீக்குன்னா துண்டு துண்டா வெட்டி காய போடுறது, வெட்டி காய போடுறது. வெட்டி காய போடும் நாட்கள் என் பேர் வந்துச்சு. முதல் ஹஜ் பெருநாள் அன்னைக்கு அறுக்கிற இறைச்சியை இந்த நாட்களில் காய வைத்து பதப்படுத்தி கொள்வது என்பதற்கு தான் வந்துச்சுன்றதுக்கும் போது அன்னைக்கும் அறுக்கலான்னு இப்படி எடுப்பீங்க. அது அறுக்கிறத இப்படி குறிக்கும். அறுக்கிற நாள் ஒரு நாளுக்கு பேரை வச்சாச்சு. ரசூலுல்லாஹ் அந்த நாளில் மட்டும்தான் அறுத்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாளில் அவங்க அறுத்ததுக்கும் ஆதாரம் இல்லை. அப்படிங்கும் பொழுது அறுக்கிற நாள் பேர் அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் அறுத்திருக்கிறாங்க. மற்ற நாள் உப்பு கண்டம் போடுற நாள்னா என்ன செய்யணும், நீங்கள் அன்னைக்கு மட்டும்தானே இருக்கணும். குர்பானி என்பது துல்ஹஜ் மாதம் 10வது நாளில் மட்டும்தான் அறுக்கணுமே தவிர மற்ற நாளில் அறுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு தெளிவான ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அதுபோக இன்னொன்று நம்ம பார்க்கணும். அதாவது இந்த குர்பானி எதுக்கு பண்ணுறோம்? குர்பானி கொடுக்குறோமா இல்லையா? துல்ஹஜ் 10ஆம் நாளில் எதுக்காக பண்ணுறோம்? இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகத்துக்காக தான் பண்ணுறோம். அல்லாஹ்வே என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஃபலம்மா அஸ்லமா ஒ தல்லஹூலில் ஜபீன் ஒ நாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன் இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன் ஒ ஃபதைனாஹு பிதுபிஹின் அலீம் ஒ தரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன் சலாமுன் அலா இப்ராஹிம். இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மகனை இருக்கிற மாதிரி கனவு காண்றாங்க, மகன்கிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அதுவாக இருந்தால் நான் தயாருங்கிறார் மகன். கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை கீழே படுக்க போட்டு அறுக்க முயலும் பொழுது அப்போ என்ன செஞ்சிட்டோம், கூப்பிட்டோம், யா இப்ராஹிம் அறுக்காது நிறுத்து, அது சத்தக்த ருயா, நீ கண்ட கனவை மெய்யாக்கி விட்டாய், இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி தருவோம் என்று சொல்லிவிட்டு, இன்னஹாதா ஹுவல் பலாவுல் முபீன், இது மிகப்பெரிய சோதனை, ஜெயிச்சுட்ட, ஓ ஃபதைனாஹு பிதுபிஹின் அலீம், ஒரு மகத்தான ஒரு பழிப்பிராணி அவருக்கு நம்ம வழங்கினோம், அவர் அறுத்தார்னு வருது. அப்போ அடுத்த 3 நாளைக்கு போட்டு அறுத்திருப்பாரு, ஒரு நாள் அவர் அறுத்திருக்காரு. என்னைக்கு அறுத்தார் அன்னைக்கு தானே இருக்கணும். அவருக்கு பழிப்பிராணி எல்லாம் கொடுத்தான்னு சொன்னால் முதல் நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் அடுத்த நாள் ஒன்று, அவரை பின்பற்றுவதற்கு தானே இது வந்திருக்கிறது. ஒரு தரக்கன அலைஹி பில் ஆஹிரீன், பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு இதை விட்டுவிட்டோம், செய்யுமாறு விட்டுவிட்டோம். இதை வச்சு தான் சுன்னத்தை ஆக்கணுங்கிறான்ல. இப்ராஹிம் நபி ஒரு நாள் குர்பானி கொடுத்தார், அதை உங்களுக்கும் அதை வழிமுறை ஆக்கியிருக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் எப்படி கொடுத்தாரு அப்படி தான் நீங்கள் ஆக்கணும். இப்ராஹிம் நபி 4 நாள் கொடுத்தா நீங்கள் 4 நாள் ஆக்கலாம். இப்ராஹிம் நபி ஒரு நாள் தானே கொடுத்துருக்காரு. அல்ல ஒரு நாள் கொடுக்குற ஒரு ஆட்டத்தினால இறக்கியிருக்கான். ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ பெரிய பழிப்பிராணின்னு வருது, அது ஒட்டகமாக ஆடாதுன்னு தெரியலை. பெரிய பழிப்பிராணியை நம்ம என்ன செஞ்சோம், அவருக்கு கொடுத்தோம்னு வருது. அந்த பெரிய பழிப்பிராணியை என்னைக்கு அறுத்தாரோ அன்னைக்கு தானே நம்மளை அறுக்கணும்.
அவரை பின்பற்றி அருங்கள் என்றுதானே குர்ஆன்ல அந்த வார்த்தையால் தரக்குன அலைஹி பில்லாஹரின் பின்வரும் மக்களுக்கு அதை விட்டுருக்கிறோம், விட்டு வைத்திருக்கிறோம், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, அப்ப நம்ம என்ன விளங்கணும்? குர்பானி என்பது ஒரு குறிப்பிட்ட நோன்பு 30 நாள் வைக்கிறோம்ல, அப்படி உள்ள விஷயம் இல்லை. இது குர்பானிங்கிறது ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நினைவுபடுத்துவதற்கு நீனும் செய். அப்படி சொன்னா அந்த ஒரு நாள் தானே செய்யணும். குர்பானியை நினைவுபடுத்துறது குர்பானிங்கிற 4 நாள் காரியமாக இருந்தா நீங்க இப்ராஹிம் நபியை பின்பற்றி 4 நாள் செய்யலாம். இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இப்ராஹிம் நபி ஒரு நாள் தானே கொடுத்தாருன்னு வருது. ஒரு ஆட்டை ஒரு நாள் தானே கொடுக்க முடியும். வேற வேற பொருளாக இருந்தால் 4 துண்டா வச்சு கொடுத்தாருன்னு ஆட்டுக்கு அப்படி சொல்ல முடியாத. கோதுமையாக இருந்தால் என்ன செய்யலாம், 4 நாளைக்கு பிரித்து தர்மம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆட்டை கொடுத்தாருன்னா ஒரு நாளைக்கு தான் அறுக்க முடியும். ஒரு ஆட்டையே 4 நாளைக்கு அறுக்க முடியும். அப்போ அவருக்கு ஒரு ஆட்டை கொடுத்தா ஒரு ஆட்டை அறுத்தாரு, அதை உங்களுக்கு சுண்ணத்தாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு விட்டு வைத்திருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும் நம்ம? அப்போ இப்ராஹிம் நபியுடைய தியாகத்திற்காகத்தான் இந்த குர்பானி என்று இருக்குமையானால், இப்ராஹிம் நபி கொடுத்தது ஒரு நாளா பல நாளா? ஒரு நாள் தான். அன்னை கொடுத்தாதானே அவருடைய சுண்ணத்தை நீங்க பேணியது ஆக முடியும். அல்ல அப்படித்தானே உங்களுக்கு சுண்ணத்தை ஆக்கி இருக்கிறான் என்று பார்க்கும்போது நகருங்கிற பெயரும் அதை காட்டுகிறது, இப்ராஹிம் நபி கொடுத்ததும் அதை காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதில் என்ன இல்லை, அந்த குர்பானி 3 நாளை கொடுக்கலாம் என்கிற ஒரு கான்செப்டுக்கு இடமே இல்லை என்பதை என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம அதை விளங்கி கொடுக்குறோம். அது போக இதில் சில நடைமுறைகள் நீ பார்க்கணும். ஒவ்வொருத்தனுக்கு நம்ம கூட்டு குர்பானின்னு வாங்குறாங்கல்ல, நம்மளாம் சேர்ந்து தான் நம்ம சரின்னு பண்ணும்போது அதை செஞ்சோம், நம்மளும் தான் செஞ்சோம். இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஹதீஸில் இல்லைன்னு ஆகும் பொழுது அப்போ இதில் உள்ள நன்மைகளை சிந்தித்து பார்க்குறோம். உண்மையிலே இது அழகான ஒரு சட்டமாக இருக்கிறது. இந்த சுண்ணத்தை கரெக்டாக பேணி இருந்தோம் என்று சொன்னால் குர்பானி சம்பந்தமாக வர்ற எந்த பித்தனமும் வராத. அன்னைக்கு தான் அறுக்கணும்னா ஒன்றும் முடியாது. அந்த உலகத்தில் பங்கு வாங்கிக்கிட்டு அப்போ அதெல்லாம் அடிக்க முடியுமா, கமிஷன் அடிக்க முடியுமா? ஒன்றும் செய்வோம், அன்னைக்கு தான் அறுக்கணும். அது போக நீங்கள் யாராவது குர்பானி கொடுப்பவர்கள் இருந்தீர்களே ஆனால் துல்ஹஜ் பிறை பார்த்ததில் இருந்து நீங்கள் குர்பானி கொடுக்குற வரைக்கும் நகத்தை முடிய வெட்டாதீர்கள் ஹதீஸில் இருக்குது. என்ன செய்வான்டா, குர்பானிக்கு பங்கை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி ஏன் பங்கை கொடுத்துட்டீங்களா, பெருநாள் அன்னைக்கு பெருநாளுக்கு அடுத்த நாள் கேட்பான். இல்லை உங்களுக்கு 3ஆம் நாள் தான் இருக்க போகிறோம், 3 நாளைக்கு முடி வெட்டாமல் இருப்பான். இது என்னத்துக்கு உனக்கு? அவன் பெருநாளைக்கு முடிஞ்சு போச்சுன்னா பெருநாள் வந்தவொடனே அவன் பாட்டுக்கு முடி வெட்டிட்டு போயிடுவானே, ஈஸியாக போயிடுமா. பங்கு சேர்ந்துருந்தா கூட பெருநாள் அன்னைக்கு தான் கொடுக்கணும், அந்த ஒரு நாளைக்கு தான் கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது இது ஒரு வியாபாரமாக, ஒரு குறுக்கு வழியில் பணம் திரட்டுகிற வழியாக சில பேர் மாற்றிட்டாங்கல்ல, அதெல்லாம் மூத்தா போயிருப்பார். சுண்ணத்தான முறையில் குர்பானி அன்னைக்கு தான் கொடுக்கணும்னா, அன்னை கொடுக்குற அந்த பெருநாள் தொழுது இழுத்துட்டு வந்து கொடுத்தா 5 மாடு 10 மாடுக்கு மேலே ஒருத்தனை இருக்க முடியாது, விளங்குதா? அப்போ அம்புட்டு தான் சேர்க்கணும். 80 மாடு 100 மாடு 300 மாடுன்னு வாங்கி கொண்டு அந்த விளையாட்டுலாம் செய்ய முடியாது. அதுக்கு அவன் செஞ்சுட்டு போயிடுவான். இது பெருநாள் அன்னைக்கு அவன் சந்தோஷமா இருப்பானே தவிர இதை எடுத்து போட்டு இழுத்து போட்டு செய்யறதுலாம் வராது. அப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் ஒரு நன்மை ஏற்படுகிறது. எப்போ இந்த முடி வெட்டுறது, எப்போ நகத்தை வெட்டுறதுங்கிற ஒரு குழப்பம் அதெல்லாம் கூட தீர்ந்து விடுகிறது பாருங்க. அப்போ இந்த குர்பானி கொடுத்தல் என்பது பெருநாள் தினத்தில் தான் கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் தான் கொடுக்க வேண்டும். மீதி உள்ள 3 நாட்களுமே குர்பானி கொடுக்கிற நாள் என்று வரக்கூடிய ஹதீஸ் சரியில்லை. அது உண்ணுகிற பருகுகிற நாட்கள்ங்கிற ஹதீஸ் சரியா இருக்குது. அதுல இந்த கருத்து இல்லை. எந்த கருத்து இல்லை? அது குர்பானி கொடுக்குற நாள் என்கிற கருத்து இல்லை, திங்கிற நாளுங்கிற கருத்து தான் இருக்கிறது. உண்பதற்குரிய நாள் என்ற கருத்து வர்றதுனால அன்னைக்கு நோன்பு நீங்கள் வைக்க, அதுக்கு விளக்கம் ரசூலுல்லாஹ் சொல்லி போடுறாங்க, அந்த நாளில் நீங்கள் நோன்பு வச்சிட வேணாம். அப்போ நோன்பு பெருநாளைக்கு நோன்பு வைக்கக்கூடாது, ஹஜ்ஜி பெருநாளைக்கு நோன்பு வைக்கக்கூடாது, ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாளும் நோன்பு வைக்கக்கூடாது. ஏன் நோன்பு வைக்கக்கூடாது? நீ ஒரு குர்பானி கொடுத்துருக்குறீங்க, இறைச்சி நிறைய இருக்கிறது, அது நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுடுறீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அந்த ஐயாமு தஷ்ரீக்கில் உண்ணுகிற பருகுகிற நாட்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சிந்திச்சு பார்க்கும் பொழுது அந்த குர்பானி விஷயமாக நம்ம தக்க முறையில் ஆய்வு செய்யாமல் ஏதோ எப்படி பழக்கம் இருக்கோ அப்படியே நம்மளும் இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை ஆய்வு செய்யலை. ஒருவர் சுட்டி காட்டும் பொழுது உடனே சுட்டி காட்டுறதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம், கரெக்டாக மாற்றிடுவோம். சுட்டி காட்டும் பொழுது ஆமாம் லைஃப்னு சொல்கிறாரு, நம்ம ஏன் அவர் பொய்யா சொல்கிறாரா நெசமாக தான் சொல்கிறார், இவ்வளோ வரும் ஒரு சுட்டி காட்டல. நமக்கு சுட்டி காட்டினவர் ஒரு ஹதீஸை சுட்டி காட்டி தான்
இது பலவீனமாக இருக்குன்னு சொன்னார். நம்ம வேற எதுவும் சரியான ஹதீஸ் இருக்கான்லாம் நம்ம தேடி பார்த்துட்டு தான் இதை சொல்கிறோம். இது அல்லாமல் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் யாராக இருக்குன்னு எடுத்துக்காட்டணும். தேடி பார்த்த வகையில் தான், தேடி பார்த்த வகையில் இந்த மற்ற நாட்களே குர்பானி கொடுக்கலாம்ங்கிறதுக்கான ஆத்தண்டிக்கான ஒரு ஹதீஸும் இல்லை, கிடைக்கல. அப்படி இருந்தாலும் இந்த இந்த இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனுடைய கான்செப்ட் பிரகாரம் ஒரு நாள் தானே கொடுக்கணும். இப்ராஹிம் நபி என்னை கொடுத்தாங்களோ அது ஒரு நாள் தானது. அல்லாஹ் எந்த நாளை தேர்ந்தெடுத்து உன் மகனை அருள்னு சொன்னானோ அது எவ்வளோ பெரிய சிறந்த நாள். அன்னைக்கு பார்த்து ஒரு பழிப்பிராணி அல்லாஹ்வை வழங்குறான் என்று சொன்னால் அந்த நாள் முக்கியம் என்று தானே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வழங்க சொல்கிறான், அறிக்க சொல்கிறான். அப்போ அந்த குர்பானி எப்படி முக்கியமோ அதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாளும் முக்கியமானது தானே. அது எப்போ அது முக்கியமானது ஆகும் என்று கேட்டால் அன்னைக்கு தான் கொடுக்க வேண்டும். குர்பானி என்பது அந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால்தான் அது சரியாக வரும்ன்றது ஒன்று. ரெண்டாவது, யௌமுன் நகருடைய அர்த்தம் என்னங்கிறது ஒன்று. நகருடைய நாளில் நம்ம நகரு செய்வோம் அப்படிங்கிறது ஒன்று. அதுபோக சல்லிலி ரப்பிக்க ஒன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுது நீ குர்பானி கொடு, முதல்ல தொழுக அப்புறம் குர்பானி, அது பெருநாளைத்தான் சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அந்த வசனம் அமைந்திருக்கிறது. அப்போ அதை அப்படி இல்லைன்னு வைத்து கொண்டாலும் நகருடைய அர்த்தம் அதில் விளங்குகிறது. அல்லாவுக்காக அறுத்து என்ன செய்ய, நகரு செய்வாயாக. நகருன்னா ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவாயாகன்னு அர்த்தம். அப்போ அறுத்து பலியிடுதல் என்பது தான், அறுத்து பலியிடுற நாள் என்பது ஹஜ்ஜி பெருநாளைக்கு மட்டும் உள்ள பெயர். அன்னைக்கு தான் நகரு செய்யணும். அது மாதிரி யௌமுல் அல்ஹான்னு அல்ஹானால உல்ஹியா கொடுக்குறீங்கல்ல, அது குர்பானி தான். அந்த நாள் என்ற ஹதீஸும் அது பயன்படுத்தப்படுகிறது. அதனால இந்த நாம் எதை வைத்து சொன்னோம் என்றால், இந்த இப்னு ஹஜர் ஒரு ஹதீஸ் சரியா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை வச்சு நம்ம சொன்னோம். ஆனால் அந்த தொடர்பு அருந்த ஹதீஸுங்கிறதுக்கு பதில் சொல்லும்போது தான் இதில் தொடர்பு அருந்து போகாமல் இருக்குது அப்படின்னு இப்னு ஹஜர் சொன்னார். எல்லாருமே நம்பகமானவர்கள் சொல்லிவிட்டார். அப்போ தேடி பார்க்கையில் அதுலேயும் நம்பகம் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க என்று வருகிறது. அது போக பேச்சுக்கு சில நம்பகமானவர்களை இருந்தால் கூட குர்ஆனுடைய அந்த கான்செப்ட் பிரகாரம் அன்னைக்கு தானே செய்யணும். மற்ற நாளில் அதுக்கு அடுத்த நாட்களில் செஞ்சீங்கன்னா அது இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்தா இப்படி ஆகும். அப்போ அந்த பெருநாள் தினத்தில் தான் நம்ம அறுக்கணுங்கிறதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு முஸ்தீ பண்ணணும். ரொம்ப அசால்ட்டாக 3 நாள் இருக்கு 4 நாள் இருக்குன்னு அப்படி இருந்து விடாமல் எப்படியாவது பெருநாள் தினத்தில் அறுத்து விடணும்னு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அவங்கவுங்க அதுக்கு என்ன செய்வாங்க, அதிகமாக அக்கறை செலுத்துவாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த நன்மையெல்லாம் நம்ம பின்னாடி சேர்த்துக்க, இந்த நன்மைக்காக நம்ம அந்த முடிவுக்கு வரல. ஹதீஸில் இருக்கும்போது அதில் உள்ள நன்மையை சொல்லி காட்டுறோம். கொடுக்கலான் இருந்தால் அதுதான் நம்ம சொல்லிட்டு போகணும். அப்போ இந்த சில நன்மைகள் ஏற்படுது என்பதை ஒரு ஆதாரமாக சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஆதாரத்துக்கு சொன்னது கிடையாது. ஆதாரம் என்னன்னு கேட்டால், குர்பானி கொடுக்கறது 3 நாளும் பெருநாள் தினத்திலையும் அதுக்கடுத்து 3 நாளும் கொடுக்கலாம் என்று சொல்வது தொன்று தொட்டு அப்படி ஒரு நம்பிக்கையில் நம்ம இருந்துட்டோம். நம்மளும் மேம்போக்காக அதை பார்த்துக்கிட்டு சர்ச்சைகளோ விவாதங்களோ வரலங்கும் போது சிலது கவனிக்க மாட்டோம். எந்த சர்ச்சையும் வராமல் போயிட்டே இருக்குன்னு வைங்களேன், ஆய்வு செய்யணுங்கிற ஒரு சிந்தனை வராது. யாராவது ஒரு கிளப்பி விடும்போது ஆமாம் அப்படி கேட்குறாரு, அது உண்மையானு பார்ப்போமே அப்படின்னு அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் நமக்கு ஒருத்தர் சுட்டி காட்டுனது ஒரு வாட்ஸ்அப் வழியாக வந்த ஒரு செய்தி தான். என்ன செஞ்சு அவர் சுட்டி காட்டின ஹதீஸ் இல்லாமல் தேடி பார்த்த ஹதீஸ் பூராமல் இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே எங்கேயாவது ஹதீஸ் கிடைச்சுன்னா என்ன செய்யணும், ஆதாரப்பூர்வமாக இருந்து எடுத்து காட்டினால் அப்போ கூட இது இந்த இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்துங்கிற கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது அதுதான் பெற்றுன்றாவது வரும். இது முதல் சரியான ஹதீஸ் இல்லை. அப்போ குர்பானி என்பது பெருநாள் தினத்தில் மட்டும்தான் கொடுக்க வேண்டும், அதை தொடர்ந்து 3 நாட்கள் கொடுக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு சரியில்லை. அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ நாள் கொடுத்தோம், இந்த வருஷம் கூட கொடுத்தது என்ன ஆகும், அது ஒரு கவலை இருக்கும்ல. இத்தனை வருஷம் நம்ம அவங்கள பாழாகிட்டோமே, 11 கொடுத்துட்டோமே, 12 கொடுத்துட்டோமே, 13 கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அது குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் நம்ம அதை 11 கொடுத்தது மார்க்கத்தை மீறுவதற்காக நம்ம கொடுத்தோம் இல்லை, அதுதான் மார்க்கம் நினச்சி கொடுத்தோம். 12 கொடுத்தது அதுதான் மார்க்கம் நினச்சி கொடுத்தோம். அப்படி தான் அது சுன்னத்து இருக்குது, மார்க்கத்தில் இருக்குன்னு நினச்சி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளோட நியத்தை பார்ப்பான். அறியாமல் தெரிஞ்ச பிறகு மாற்றிக்கிறணும், இனிமேல் உள்ளதுக்கு மாற்றிக்கணுமே தவிர. இப்போ உதாரணமாக இந்த கிப்லாவுடைய ஒரு சட்டம் இருக்குது. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே பைத்துல் முகத்தஸை நோக்கி என்ன செஞ்சாங்க, தொழுதுட்டாங்க.
அதுக்கப்புறம் சட்டம் வந்தோடனே திருப்பவும் காபத்துல்லாவை நோக்கி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு ஸ்டேஜ் அந்த காபத்துல்லாவை பின்பற்றுவது என்பதில். மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்து 16-17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி ஜெருசலமை நோக்கி தொழுதார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பிறகு திரும்பவும் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி தொழுவ ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிற சரித்திரம் குர்ஆன்லே இருக்குது. எனக்குதா சேக்குழு சுபஹாவுல அந்த சூரா அந்த ஜுஸ் ஆரம்பமே அதை பற்றி தான் பேசுகிறது. இப்போ சில சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 16 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்கல்ல, தொழுதவருடைய நன்மையெல்லாம் போயிருமோ, நம்ம மூத்தா போயிட்டாங்க, நம்ம வாப்பாவெல்லாம் வந்து இப்போ அந்த பக்கம் திரும்பி தொழுது மூத்தா போயிட்டார, அவருடைய தொழுகைலாம் என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்க கவலைப்பட்டாங்க. அதாவது காபத்துல்லாவை நோக்கி தொழுவோன்னு 16 மாதமும் வேற பக்கம் நம்ம தொழுதுட்டு போயிட்டோம். அப்போ அந்த வேற பக்கம் தொழுதவர்களாக மூத்தாயிட்டாங்களே, அவங்களுடைய இபாதத்தெல்லாம் வீணாக போய்விட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் பொழுது அல்லாஹ் அந்த வசனத்தில் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுகிறான். ஒமாக்கான் அல்லாஹுல் இழுய ஈமானுக்கும், அல்லாஹ் வந்து உங்களை ஈமானை வீணாக்க மாட்டான். ஏற்கனவே இங்கே தொழுது வந்து அதுதான் சரின்னு நினைச்சு தொழுதுனால அது வீணாகாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இபாதத்து உரிய திசையில் நம்ம தொழாவிட்டாலும் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அதுக்கு வந்து கூலிய தருவேன் என்று சொல்லுகிறான். அந்த மாதிரி. ஆனால் அது இது முழுசாக இதுக்கு பொருந்தாது. அது வந்து வஹீல இப்போ அந்த பக்கம் தொழுவுன்னு சொன்னது வஹீல உள்ளது, மார்க்கத்தில் உள்ளது. இது வந்து நம்ம புரிந்து கொள்வதில் உள்ளது, நம்ம மார்க்கத்தில் உள்ளது நினைத்து நம்ம செஞ்சோம், நமக்கு வகையெல்லாம் வராது. இதுதான் மார்க்கத்தில் உள்ளது, இன்னைக்கும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம், நாளை கழிச்சும் கொடுக்கலாம், அடுத்த நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மனோ இச்சைக்காக வேண்டி நம்ம அப்படி செய்யலை. அப்படி இருக்குது, ஹதீஸ் இருக்குது. உள்ள நோய்க்கு தீபா பார்க்கல, அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லியிருக்கிறாங்க, சொன்னால் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நினைத்தால் நம்முடைய எந்த ஒரு இபாதத்தும் வீணா போகாது. எப்போ வீணா போகாதுன்னு கேட்டால், இனிமே கரெக்டாக நம்ம செஞ்சால் வீணா போகாது. அதெல்லாம் போய் நான் அடுத்த வருஷம் அப்படி தான் செய்வேன்னா அதுவும் சேர்ந்து வீணாக போயிடும். அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யலாம், எப்போ வீணாக போகாது. இப்போ இந்த சட்டத்தை தெரிந்த பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிமுறைப்படி தான் செய்வேன், ஆதாரப்படி தான் நான் செய்வேன் என்று சொல்லி 10 மட்டும்தான் நான் கொடுப்பேன் என்று ஒரு முடிவு நீங்கள் இப்போ எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இதற்கு முன்னாடி 11, 12, 13 கொடுத்த எந்த ஒரு அமலும் வீணாக போயிடாது. இல்லை இவங்க நடக்கிறாங்க, நான் அடுத்த வருஷம் 11 கொடுப்பேன், அடுத்த போது 12 கொடுப்பேன்னா அதுவும் போயிடும் இதுவும் போயிடும். ஏன் தெரிஞ்சுக்கிட்டு மீறுவது, தெரிஞ்சு கொண்டு மீறினால் கடந்த காலத்தில் உள்ளதற்கான கூலி வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் நம்ம இந்த நீயத்தை என்ன செய்யணும், எல்லாம் இனிமேல் நான் அதை கரெக்டாக நடந்துக்கிடுவேன் என்று மனசில் மாற்றி கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸில் இல்லாமல் செஞ்சிட்டோம் இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் செஞ்சோம், அதை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணி கொண்டு அடுத்தடுத்து இதே வழிமுறையை கையாண்டோம் என்று சொன்னால் அப்போ நமக்கு வந்து அதுக்கும் கூலி கிடைச்சிடும். அது கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் வந்து ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவன் வந்து நம்ம தெரியாமல் செஞ்சதுக்காக பிடிச்சி தண்டிப்பானா? இறை அச்சம் காசை கொடுத்து எதுக்கு போட்டு ஆட்டை வாங்குகிறோம், பல ஆயிரம் ரூபாய்களை செலவு பண்ணுறோம், அது இறை அச்சத்துக்கு தானே செய்கிறோம். இறைவனை நெருங்குவதற்கு அது ஒரு வழியில் தானே செய்கிறோம். அந்த வழி தான் இஸ்லாத்தில் இருக்குன்னு நமக்கு சொல்லப்பட்டுச்சு, அதனால செஞ்சோம். அதனால இஸ்லாத்துக்காகத்தான் நம்ம செஞ்சு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் வீணாக போய் விட்டதா, 10 வருஷம் கொடுத்தோமே, 15 வருஷம் கொடுத்தோமே, அது கொடுத்து அப்படி மூத்தா போயிட்டாங்க நிறைய பேர் அப்படின்லாம் இருந்தால் அவங்களால பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு சரியான ஒரு வழியை சொல்லி கொடுத்து மீறினா தான் அதெல்லாம் பிடிப்பான். அவங்களுக்கு அந்த ஒரு மார்க்கம் தான் சொல்லப்பட்டுச்சு. அதனால அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை என்பதை இந்த விஷயமான ஆய்வாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் இது கிடையாது, அது குர்பானி என்பது பெருநாளைக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். இதில் வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டோம். மாற்று கருத்துக்கள் வைப்பார்களே ஆனால் அதில் சரியான இருக்குமே ஆனால் அதையும் நம்ம டைம் இருக்குது, அடுத்த குர்பானி வரைக்கும் இருக்குது, டைம் இருக்குது, மற்ற ஆய்வு செய்யட்டும். மறுப்பு இருந்தால் அதனுடைய ஆய்வுகளை போடட்டும். மற்ற அந்த ஆய்வுகள் வந்து அது சரியாக இருந்து அதை ஏற்றுக்கொள்வோங்கிற வகையில் தான் இதை ஆய்வாக உங்கள் முன்னிலையில் என்ன செய்கிறோம், வைக்கிறோம். இப்போ உள்ள வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் சரி, மற்றது சரியில்லை என்கிற விஷயத்தை சொல்லிக்கொண்டு அடுத்த கேள்விகளுக்கு செல்வோம்.